ప్లీజ్ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசம் கோஜ ஜெகநாத் சமோசக்கு தெச்சந்தி இம்தாசக்கு சிரதாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஈவினிங் ரொட்டீன் vlog தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படி நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து என்னென்ன வேலை எல்லாமே செய்றேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் தொட்டிங்க பாத்தீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்ல எடிட்ட சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க என்னோட Dress எப்படி இருக்கு எல்லா அப்டேட் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா போடமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பப்பி தேனா பப்பி எல்லாருக்கும் எல்லாருக்கும் பப்பி இலக்க பப்பி இலக்க பப்பி சரி ஓகே இன்றைக்கான vlog வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஈவினிங் டைமில் தான் நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ना वीडियो पड़ी होगी दीदी मुझे कुछ नहीं वासन मत लो बाथरूम नो बजेला बाथरूम नो बजे पे आगे टेम्परेचर बिल्ली को एक और ini yang ini gua balik ini daite buku balik ini lagi buku kalian itu ஓகே இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் எல்லா பாத்திரமே எல்லாமே கழுவி எவ்வளோ பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கழுவுற இடத்துல வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு அது ரியலக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நான் வந்து என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போவுமே நான் முதல்ல வந்து பாத்திரம் தான் கழுவுவேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்பா இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே அதிகமாக பாத்திரம் வந்து விழுறதும் அதுவும் இந்த வெயில் டைமில் வந்து கழுவவே முடியாது உண்மையாகவே இன்றைக்கி காலையில் vlog எடுக்கணும் தான் நினச்சேன் பட் அந்த வெயிலால் என்னால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல அது எடுக்கும்போது தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மார்னிங்கில் அதுக்கப்புறம் வேண்டாம் சரி ஈவினிங் vlog எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாச்சு ஈவினிங் vlog போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் vlog எடுத்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வீடை வந்து பாருங்கள் இந்த மாதிரி கூப்பிட்ருக்கேன் ஃபோன் ஸ்டாண்டு வச்சாலுமே வீட்டுக்குள்ளே தெரிய மாட்டேங்குது யாரோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து
வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்ற போது கொஞ்சம் ஒரு ஆள் ஹெல்ப் இருந்தால் தான், ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக. மாமியாரும் வந்து மாமனாரும் என் ஹஸ்பண்டும் வந்து உங்களுக்கே தெரியும் வீட்டு வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து அந்த உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, உளுந்து வந்து ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அங்கேயும் வந்து அந்த செடியை வந்து பிடுங்க போயிருக்காங்களா, அப்படின்னும்போது எல்லா வேலையும் அவங்க மேலேயும் போட முடியாது. அதனால வீட்டில் இருக்கிற மொத்த வேலையுமே நான் எப்போவுமே செய்கிற ரொட்டீனை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி மாட்டெல்லாமே க்ளீன் பண்ணி, மாட்டு கொட்டாய் எல்லாமே க்ளீன் பண்ணி மாட்டுக்கெல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்குகிற ரூமில் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், க்ளீனிங் தொடப்பத்தில் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி தான் தொடப்பங்கள் எல்லாமே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்குமா இல்லையானா, நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். என்னோடய அம்மா வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி தொடப்பம். அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல. கொஞ்சம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் இந்த மாதிரி தொடப்பத்தை வாங்குற மாதிரி. ஸோ அதனால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்போல்லாம் வாய்ஸ் ஓவரெல்லாம் கொடுக்கணும், உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுற மாதிரி. ஏன்னா 2 நாளாகவே வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போடுறேன். ஏன்னா செம்மையான வெயில். வெயிலில் வந்து அதுலேயுமே கரண்ட்டு சுத்தமாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால் சரியான வந்து வேர்க்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த வேர்க்கையால் வந்து அந்த சாரீ போட்டு கசுன்னு எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் தான் வெயில் இருக்கா, எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இங்கே வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. நியூஸில் கூட சொல்லியிருக்காங்க, ஒடிசாவில் வந்து ரெட் கலர் இது காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வெயிலாக இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலையுமே ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லியும் மாமியார் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா கால் பண்ணியிருந்தாங்களா, அதனால தான் மாமியார் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டை பற்றி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இதெல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி நடந்துகிட்ருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனால தான். அதுக்கப்புறம் வாசலை வந்து நான் எப்போவுமே வந்து கூட்டி விட்டுருவேன். வாசல் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து கூட்டணும். அதுதான் இங்கே ஒடிசாவில் இருக்கிறது. நல்லா க்ளீனாக கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வெளியில் தான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதையுமே இப்போ வந்து கரெக்டாக ஒரு 7:30 இருக்கும். 7:30 இருந்தாலுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகவும் முடியாது. அனல் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் எங்கள் வீட்டுக்கு சைடில் மட்டும் இவ்வளோ இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து எந்த ஒரு மரம் ஆகட்டும், எந்த ஒரு இதுவுமே இல்லை நிழலாக இருக்கிறதுக்காக. ஸோ அப்படின்னும்போது அந்த வெயில் வந்து வீட்டுக்குள்ளேயே படுதுன்றதுனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டி எல்லாமே முடிச்சிட்டேன் பாருங்கள். இது எல்லாமே கூட்டி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அடுப்பு காட்டலான்னு நினச்சேன். பட் இன்றைக்கி காட்ட முடியல. நாளைக்கு நான் உங்களுக்கு டே விலாகில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் துவைச்சி போட்டிருப்பேன். காலையிலேயே வந்து நான் துவைச்சி விட்டுருவேன். துவைச்சி எல்லாமே வந்து கட்டில் மேலே போட்டிருப்பேன். அது எல்லாமே வந்து மடித்து ஒரு அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒடியாவில் வந்து அல்லனான்னு சொல்லுவாங்க. அதே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை மேலே நான் போட்டுருவேன். ஏன்னா தினமும் யூஸ் பண்ணுறதுனால அங்கே போட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு ஒரு 8-9 மணிக்கு அதுக்கப்புறம் தான் நைட்டி போட்டிருக்குவேன். ஏன்னா ரொம்ப வேர்க்கும் அப்படின்றது. தூங்கும்போதாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாமே அப்படின்றதுனால நைட் டைமில் மட்டும் நான் நைட்டி யூஸ் பண்ணி இது பண்ணிப்பேன். இங்கே இருக்கிற வந்து ரியலாக இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இதுக்கு மேலே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அதிகமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துச்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான். சரி, இப்போ வந்து மாடை வந்து எப்படி தண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பாருங்கள்.
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் மாடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாடு கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் வந்து போட்டுட்டேன். அப்போ தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. உடனே தண்ணி காட்டுறதுமே வைக்கோல் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சாப்பிட்டுடுவாங்க. 2 பேருமே கொஞ்சம் சம்மதம் தான், ஆனால் கொஞ்சம் வந்து சேட்டை பசங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.